இன்றைய கேள்விக்கு செல்வதற்கு முன்னால் ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு இருக்கிறது. அதை பார்த்துவிட்டு கேள்விக்கு செல்லலாம். அதாவது 2023 2024 இந்த 2 ஆண்டுகளில் நம்ம இந்த வாராந்திர நேரலை மூலமாக நம்ம நடத்திய அந்த கேள்வி பதில் இருக்கு இல்லையா, இந்த கேள்வி பதில்களை எல்லாம் நீங்கள் கவனமாக பார்த்து வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால், இந்த 2 ஆண்டுடைய கேள்வி பதிலில் உள்ளதை வைத்து உங்களுக்கு ஒரு பரீட்சை நடத்தப்படும். அந்த பரீட்சை எழுத்து மூலமாக உங்களுக்கு பேப்பர் தரப்பட்டு பரீட்சை நடத்தப்படும் என்று அறிவித்திருந்தோம். நம்ம ஆரம்பத்தில் சென்னையில் தான் இந்த பரீட்சை நடக்கும் என்று அறிவித்ததுனால அதிகமான பேர் அதுக்கு ஆர்வம் காட்டல, அதுக்கு தயாராகலை. இப்போ நம்ம சென்ற 2 வாரங்களுக்கு முன்னாடி அறிவிக்கும் பொழுது உங்கள் பகுதியிலேயே இந்த பரீட்சை சென்று வைக்கப்படும் அப்படின்னு சொன்ன பிறகு நிறைய சகோதரர்கள் தொடர்பு கொண்டு, எங்கள் பகுதியில் இது இருக்குதுன்னு தெரிஞ்சால் நாங்களும் போய் சேர்ந்திருப்போமே, நீங்கள் சென்னைக்கு தான் வர வேண்டும் என்று சொன்ன காரணத்தினால் நாங்கள் ப்ரிப்பேர் ஆகலை, அதனால் நாங்களும் கலந்து கொள்வதற்கு ஏற்றவாறு, ஏன்னா ஒரு 700 கேள்விக்கிட்ட இருக்கிறது, அனைத்தையும் நாங்கள் உள்வாங்கிக் கொள்வதற்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், இந்த பரீட்சையை கொஞ்சம் தள்ளி வச்சிங்க என்று சொன்னால் நாங்கள் நிறைய பேர் கலந்து கொள்ள வாய்ப்பாக இருக்கும் என்று பல பகுதிகளில் உள்ள சகோதரர்கள் ஒரு கோரிக்கை வைத்திருந்தார்கள். அந்த கோரிக்கையை நம்மளும் பரிசீலனை பண்ண வகையில் இது நல்ல ஒரு கோரிக்கையாக தான் இருக்கிறது. அதிகமான மக்கள் அதில் பங்கெடுத்துக் கொள்வார்கள் என்று இருக்குமேயானால் இந்த ஜனவரியில் வைத்திருக்கின்ற அந்த பரீட்சையை கொஞ்சம் தள்ளி வைப்போம், அவங்களும் தயாராகட்டும் அப்படிங்கிற வகையில் ஆலோசனை செய்து, இந்த பள்ளிக்கூட விடுமுறையெல்லாம் இருந்து பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்பணும், அந்த மாதிரி டென்ஷன்லாம் இல்லாமல் இருப்பாங்கள்ல பெற்றோர்கள், அந்த மாதிரி ஒரு காலத்தில் வைத்தால் நல்லா இருக்கும் என்று கருத்தில் கொண்டு மே மாதம் 10ஆம் தேதி, அதாவது பரீட்சை தள்ளி வச்சுருக்கிறோம். மே மாதம் 10ஆம் தேதி எதுக்கு தள்ளி வைக்கிறோம் என்று கேட்டால், உங்கள் பகுதியிலேயே பரீட்சை வைக்கிறோம்னு சொன்ன உடனே நிறைய பேர் பங்கெடுக்க ஆர்வம் காட்டுறாங்க. ஆனால் அவர்கள் அத்தனை கேள்விகளையும் பார்ப்பதற்கு போதுமான டைம் இல்லை, நாங்கள் அதுக்கு ப்ரிப்பரேஷனாக இதுவரைக்கும் நாங்கள் ஆகலை அப்படின்னு கேட்டுக்கொண்ட காரணத்தினால மே மாதம் 10ஆம் தேதி என்று அதை வைக்கிறோம். அதுபோக இந்த பரிசு வழங்குறோம் இல்லையா, அதையும் இன்ஷா அல்லாஹ் கொஞ்சம் ஸ்பான்சர் வாங்கி அதை அதிகப்படுத்துவதற்கான ஒரு யோசனையும் இருக்கிறது. அதை நம்ம இன்ஷா அல்லாஹ் அந்த ஸ்பான்சர் கிடைத்த பிறகு அதை உங்களுக்கு அறிவிப்போம். அதுபோக அந்த 2023 24 பிளேலிஸ்ட்டில் மார்க்க சம்பந்தப்பட்ட கேள்விக்கு தான் நம்ம பரீட்சைன்னு வச்சுருக்கிறோம். மார்க்க சம்பந்தம் இல்லாத உலக அரசியல் மற்ற கேள்வியெல்லாம் அதில் கலந்து கிடக்குது என்று பல சகோதரர்கள் சுட்டிக்காட்டிய அடிப்படையில் அந்த பிளேலிஸ்ட்டையும் நம்ம கவனமாக பரிசீலனை செஞ்சு அந்த மாதிரி கேள்விகளை ரிமூவ் பண்ணிட்டோம். வெறுமனே இந்த மார்க்க சம்பந்தப்பட்ட கேள்விகள் மட்டும்தான் இருக்கிறது. இந்த பரீட்சை எழுதக்கூடிய நேரத்தில் இது நீங்கள் புரிந்து விளங்கி இருக்கிறீங்களா என்பது தான் இதனுடைய அடிப்படை. அனைத்தையும் மனப்பாடம் பண்ணி வச்சுருக்கிறீங்களா என்பது அடிப்படை கிடையாது. உங்கள்ட்ட ஒருத்தர் கேட்டாங்கன்னு சொன்னால் தேடி எடுத்தாவது உங்களுக்கு சொல்ல முடியுமா, அந்த அளவுக்கு நீங்கள் தயாராக இருக்கிறீங்களா என்பது தான் இதனுடைய அடிப்படைங்கிறதுனால நீங்கள் நோட்ஸ் எழுதி வைத்துக்கொள்ளலாம். கேள்வி கேட்கும் பொழுது அந்த நோட்ஸிலிருந்து கூட நீங்கள் என்ன செய்யலாம், பதில் அதுக்கு அனுமதிப்போம்னு சொல்லியிருந்தோம். அப்போ நாங்கள் ஃபோன்லேருந்து குறிப்பு வைத்துக் கொள்ளலாமா அப்படிங்கிற மாதிரி சில பேர் கேட்டாங்க. இதில் ஒன்றா வச்சுக்கலாம். என்ன பிரச்சனைன்னு கேட்டால், உங்கள்கிட்ட இந்த கேள்வியை கேட்டார்கள்னு சொன்னால் அந்த கேள்விக்கு இதுதான் விடை என்று உங்கள்கிட்ட இருக்கிற ரெஃபரன்ஸுகளை தேடி பார்த்து நீங்கள் சொல்கிற அளவுக்கு தயாராகிட்டாலே போதும். அதனால் அந்த மாதிரி நீங்கள் செல்ஃபோனை பயன்படுத்திக்கிறலாம். அதே மாதிரி நீங்கள் நோட்ஸ் எடுத்து நோட்டு மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கிறலாம். கேட்குற கேள்விகளுக்கு நீங்கள் என்ன செய்யணும், அதுலேருந்து பார்த்து கூட நீங்கள் எழுதலாம். கேள்விகள் பல வகையான கேள்விகளாக இருக்கும். ஆப்ஷன் கொடுக்குற கேள்வி இருக்கும், நீங்களே பதில் எழுதுகிற மாதிரி கேள்வி இருக்கும், சர்ச்சைக்குரிய கேள்வி இருக்கும். நீங்கள் அதெல்லாம் கவனிக்காமல் எல்லாத்தையுமே நீங்கள் பரீட்சையில் தேர்வதற்கு என்னென்ன கேள்வி வரும்னு அறிந்து கொண்டீர்கள்னா நீங்கள் முழு மார்க் அறிவு பெற முடியாது. எல்லாத்தையும் அறிஞ்சு வச்சுக்கிறணும். நீங்கள் அறிந்ததில் கொஞ்சம் தான் வரும் கேள்வி கொஞ்சம் வந்தாலும் நீங்கள் நிறைய விஷயங்களை அறிந்து கொண்டீர்கள் இல்லையா, அந்த ஒரு நன்மை உங்களுக்கு கிடைக்கும். அதனால் இந்த அறிவிப்பு மூலமாக தேதியை மாற்றியிருக்கிறோம். இந்த பரீட்சையில் நீங்கள் எந்த சாதனத்தை வேண்டாலும் நீங்கள் என்ன செய்யலாம், பயன்படுத்தி கொள்ளலாம். அதுக்கு உங்களுக்கு அனுமதி இருக்கிறது. அந்த எந்த இடத்துல உங்களுக்கு பரீட்சை ஹால் வைக்கப்படும் என்பது நெருக்கத்திலாம் சொல்லுவோம். எத்தனை பேர் வர்றாங்க,
எந்த ஊருக்காரங்க அதிகமாக இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சென்டர் அமைக்கணும். உங்கள் பகுதியில் வைக்கப்படும், அது எந்த ஊரில் வைத்தால் சரியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு நெருக்கத்தில் என்ன செய்வோம், அதை தெரிவிப்போம். இதுதான் அறிவிக்க வேண்டிய ஒரு அறிவிப்பு.